டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். தைலாபுரம் தோட்டத்தில் நாவல் பழம் விற்பனை செய்தவர்களுக்கெல்லாம் பாமக நிறுவனர் ராமதாஸ் பதவிகள் வழங்குவதாக அன்புமணி பேசியிருந்த நிலையில் ராமதாஸ் ஆதரவாளர்கள் அவரது அறிவுரையையும் மீறி நாவல் பழம் விற்ற அன்புமணியை விமர்சித்து வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கலிப்துல்லா விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அஸ்வினி. பாமக நிறுவனர் ராமதாஸிற்கும் அன்புமணியிற்கும் தொடர்ச்சியாக கருத்து மோதல் நிலவி வரும் நிலையில் பாமகவில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் இன்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் டெல்லி சென்று தேர்தல் ஆணையத்தை சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பனையூரில் பாமக சமூக ஊடக பேரவை ஆலோசனை கூட்டம் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது. அப்போது அன்புமணி பாமக நிறுவனர் ராமதாஸை பற்றி பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்தார். மேலும் நாவல் பழம் விற்பனை செய்யப்படுவதற்கு பதவிகள் வழங்கப்படுகிறது என அந்த கூட்டத்தில் அன்புமணி பேசியிருந்தார். இந்த நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் சமூக ஊடக பேரவை நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் நடைபெற்றது. அப்போது டாக்டர் ராமதாஸ் சமூக ஊடகங்களில் கருத்துக்களை பதிவேற்றம் செய்யும் போது யாரையும் இழிவுபடுத்திய வகையிலும் பதிவேற்றம் செய்யக்கூடாது என அறிவுரை வழங்கினார். ஆனால் அந்த அறிவுரையும் மீறி தைலாபுரம் தோட்டத்தில் அன்புமணியை விமர்சித்து தைலாபுரம் தோட்டம் வளாகத்தில் நாவல் பழம் விற்பனை செய்து ராமதாஸ் ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களில் வீடியோவை வெளியிட்டிருந்த நிலையில் இந்த சமூக ஊடக பேரவை நிர்வாகிகள் இதனை செய்திருந்த நிலையில் நகர செயலாளர் ஒருவர் தைலாபுரம் வளாகம் முன்பு நாவல் பழம் விற்பனை செய்தது அன்புமணியை விமர்சித்த சம்பவம் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. அர்ச்சினி, விவரங்களுக்கு நன்றி கலிப்துல்லா. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.